இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் கேட்டேன். நீங்க பதில் சொல்லிட்டீங்க. மீன்வைல் நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். இப்ப நான் உங்கள மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றத எதெல்லாம் தடுக்குது? வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆர் வாட் ஆர் த டிஸ்டர்பன்சஸ் விச் ஆர் தேர் இன் த கரண்ட் சினாரியோ? சே யூ. இப்ப நீங்க இப்ப சும்மா இருக்காங்கன்னா சும்மா நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க பீஸ் ஆஃப் மைண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது இல்லாம இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் த அன்ஹாப்பினஸ் ஆர் ஃபார் வாட் எவர்? ப்ளீஸ் கீப். ஓகே, சதீஷ் சேஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். போதும் என்ற மனம் இல்லாதிருப்பது ஆர் மைண்ட் செட் இன் மை ஒப்பீனியன். ஓகே, லீடிங் த லீவிங் த ரைட் திங்ஸ். ஜெயஸ்ரீ மேடம், இஸ் தட் லீவிங் ஆர் லீடிங்? Wish to live luxurious life. Okay. Learning. Okay. Learning the right things. Oh, okay. Learning the right thing. Ego. Okay. இப்போ ஸ்ரீதேவி சொன்ன கடைசியா சொன்ன அந்த ஈகோவை எடுத்துக்கலாம். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் எனிதிங். ஈகோ. அப்ப நமக்கு தெரியும் தானே, ஈகோ இல்லாம இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்ட்டு. அப்ப இல்லாம இருக்க வேண்டியது தானே? வாட் ஸ்டாப்ஸ் அஸ்? அதே போல ஒரு கொஸ்டினும் எடுத்துக்கலாம். விஷ் டு லிவ் லக்ஸூரியஸ் லைஃப் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே லதா. வாழ்க்கைன்றது வாழ்றதுக்காக தானே, இல்ல அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் மைண்ட் செட் கதிர்வேல் சொல்லியிருக்காரு. ஓகே, மைண்ட் செட்னா என்ன? அந்த மைண்ட் செட்ல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு இல்லையா? சோ போதும் என்ற மனம் இல்லாதிருப்பது. போதும்னா நல்லா தான் இருக்கும்னு மனசுல இருக்கு, தெரியும் நமக்கு. ஆனா நம்ம அந்த மனசை கரெக்டா கோச் பண்ணி எடுத்துட்டு போக முடியல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எஸ், சதீஷ் சொன்ன போல எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, இல்லையா? சைக்கிள்ல போறவன் டூ வீலர்ல போகணும்னு ஆசைப்படணும், டூ வீலர்ல போடுறவன் கார்ல போகணும்னு ஆசைப்படணும். அப்பதான் வாழ்க்கை க்ரோ ஆகும். இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தப்பானா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தப்பு இல்லை, பட் தெர் இஸ் அ கேப். இல்ல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு கேப் இருக்கு. அப்போ நம்ம ஹெல்த் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹெல்த் வந்து இப்போ வந்து பிறக்கும் போதுலேருந்து சில நோய்கள் இருக்கு, அது நமக்கு தெரியும். இன்னைக்கு காலகட்டத்துல புதுசு புதுசா நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ முதல்ல நீங்க எடுத்து இப்ப இந்த இந்த கதையை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த புரோஹிதர் ஒரு அந்த ஐயருக்கு ஓகே தெரியும். அவர் என்ன பண்றாரு, டெய்லி ஆத்த கடந்து தான் போயிட்டு வராரு. பரிசில்ல ஒருவேளை ஓட்ட விழுந்தா நான் வந்து ஸ்விம் பண்ணணுமேன்னு தெரிஞ்சு அவர் அந்த கலையை கத்துக்கல, அதை தெரிஞ்சுக்கல. ரைட்? அதை தெரிஞ்சுக்காம இன்னும் நிறைய 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 விஷயங்கள், எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது சூப்பர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவையான விஷயங்களை நம்ம கட்டாயமா தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப நான் கேட்ட கேள்விகள் எல்லாமே வெரி சிம்பிள், வாழ்க்கை வாழ்றதுக்கு. ஓகேவா? வாழ்க்கை லக்ஸூரியஸா வாழ்றதுக்கு என்ன வேணும்னு நான் கேட்கல. வாழ்க்கை வாழ்றதுக்கு, டு லிவ் யுவர் லைஃப், யூனோ வாட் இஸ் தட் யூ ரிக்வயர். அப்ப இந்த நீங்க சொன்ன இந்த ஒன்னொன்னுலயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ரைட்? ஹெல்த் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மெயினான விஷயம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ரைட்? இப்போ நார்மலா என் கிளாஸ்க்கு வரவங்க கிட்ட நான் கேட்கிற கேள்வி, எது எதிர்பார்த்து இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஞானம் அடையறதுக்காக வந்திருக்கேன், நான் முக்தி பெறதுக்காக வந்திருக்கேன். ரைட்? இதெல்லாம் நிறைய இருக்கு. நல்லா இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். முக்தி பெற்று என்ன பண்ண போறோம்? முக்தி பெறும்போது நம்ம எங்க போக போறோம்? நமக்கு அது தெரியுமா? தந்திர யோகத்தை பொறுத்த வரைக்கும் ரிலிஜன் ஒரு இது விஷயமே கிடையாது. ஓகேவா? இது எப்படி இந்த ஐம்பூதங்கள் எல்லாருக்கும் பொதுவோ அதே யோகமே அப்படிதான். ஆனா யோகாவை பத்தியே இன்னைக்கு நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் சொல்லவே வேணா, தந்திர யோகா பத்தி முழுக்க முழுக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் இது இவ்வளோ கேள்விகள் நான் கேட்கறதுக்கான காரணம். இப்ப நான் பாட்டுன்னு ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம், ஆனா அது உங்களுக்கு எக்ஸாக்டா புரியணும்ல, அதுக்காக தான் இவ்வளவு கேள்விகள். சோ எங்க விட்டேன்? நான் வந்து முக்தி அடைய போறேன், மறு ஜென்மம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க சில பேர் சொல்வீங்க, சில மார்க்கங்கள் மறுஜென்மம் இல்லைன்னு சொல்லுது, சில மார்க்கங்கள் மறுஜென்மம் இருக்குன்னு சொல்லுது. நீங்க மறுஜென்மம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது இப்ப நமக்கு தெரியுமா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? இஃப் யூ ரியலி ஃபீல் ஃபார் முக்தி அப்படின்னு எல்லாம் இருக்கிறதுக்காக நீங்க படிச்சா கூட, இப்போ இப்ப எனக்கு மறுஜென்மம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்போ தெரியும்? You're all able to understand the question. So when will you know that you will have a rebirth or not? When will you know? எதுக்கு தெரியணும்? Only when we experience. சதீஷ், கரெக்டான கொஸ்டின். நான் சொல்ல வர்றது, some people say that
நான் வந்து முக்தி அடைய வரேன்ட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நான் பேசுறேன் சதீஷ், நாட் அ நார்மல் இது. அப்படி எடுக்கும் பொழுது ஒன்லி வென் வி டை, நார்மலா சொல்லுவாங்க இல்லையா, செத்தாதான் சுடுகாடு இருக்கும். அப்ப நரகம் இருக்கா சொர்க்கம் இருக்கா, நம்ம வி டாக் a lot about நரகம் சொர்க்கம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பட் அதை பத்தியும் நமக்கு தெரியாது. ரைட்? உண்மைதானே? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். சோ பார்த்தவங்க சொல்ல முடியாது, நம்ம பார்க்கல, நம்ம பேசதான் செய்யறோம். சோ இந்த மறுஜென்மம் அதை பத்தி எல்லாம் ஓகே, தந்திரயோகம் பண்ணா மறுஜென்மத்துல நல்லா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. பட் இன்னைக்கு என்ன இருக்கு, இப்போ என்ன இருக்கு, பிரசன்ட் சுச்சுவேஷன். ரைட்? இந்த பிரசன்ட் சுச்சுவேஷன்ல ஏன் வாழ்க்கைய நான் நல்லா வாழணும்னா முதல் தேவை ஆரோக்கியம். தட் இஸ் யோர் பிசிக்கல் ஹெல்த். ஸோ தந்திர யோகா என்ன சொல்லுது, வென் யூ பிராக்டிஸ் தந்திர யோகா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஹெல்ப்ஸ் யூ டு உங்களுடைய பிசிக்கல் லைஃப், உங்களுடைய இந்த உடல், திஸ் பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், பட் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா எது வேணும், இந்த உடல் தான் வேணும். ரைட்? உடல் இருந்தாதான் இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் ஒட்ட முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. எப்படி if I wish to go for a long road trip, I have to keep my car in a proper condition, மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நான் நினைக்கிறது எதிர்பார்த்தது செய்ய முடியும். அது மாதிரிதான் இந்த உடலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய முனிவர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. யாராவது சொல்ல முடியுமா திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு? கேன் someone say that? Anybody remember? உடல் வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். சூப்பர் மேக்கலை, உடல் வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். அப்ப என்னது, இந்த உடலை வளர்த்தா தான் இந்த உயிரத்துல தங்க முடியும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யோர் பிசிக்கல் பாடி, யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் பிசிக்கல் பாடி. ஆனா அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கு. ஏன் இந்த உடலை நல்லா வச்சுக்கணும்னா இது முக்கியமா போகணும் உள்ள. ஒண்ணு காற்று இல்லையா, இன்னொன்னு நம்ம வாய். இந்த வாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்க்குள்ள போற உணவு, இதுல போறது எதுவுமே இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. ஒண்ணு சுத்தமான காற்று இல்ல, ரெண்டாவது அந்த காற்று சுவாசிக்க நமக்கு தெரியல. Do you all agree with me? இன்னைக்கு நடக்கிற நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய டென்ஷன், நிறைய இதுவான விஷயங்களுக்கு முக்கியமா ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னா உங்க மூச்சு நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு என்ன மேடம் தந்திர யோகம்னு புதுசு புதுசா என்னென்னமோ சொல்ல போறேன்னு வந்தேன். இல்ல நீங்க என்னமோ நார்மலா தெரிஞ்ச விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா, எஸ் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா மறந்து போற விஷயம். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் ரொம்ப என்னது எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை அப்படின்னா முதல்ல உங்க மூச்சை கவனிங்க. இப்போ மூச்சை கவனிச்சா முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா, மூச்சை கவனிச்சா உள்ளுக்குள்ள the lot of things that happens based on your prana. ஓகே, ஸோ இதை பத்தி தந்திர யோகத்துல நிறைய விஷயங்களை படிக்கிறோம். ஸோ இதை படிச்சா நீங்க ஏன் உங்க வாழ்க்கை மாறுதுன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லா சுவாசிக்கணும்னு, பண்றோமா இல்ல. அதே போல நம்ம உடலுக்குள்ள போகக்கூடிய இந்த என்ன சொல்றது, இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் புதுசு புதுசா வெரைட்டியா உணவு, நிறைய ஃபுட் ஹப், எங்க பார்த்தாலும் கூட்ட கூட்டமா இருக்கு. இந்த மாதிரி நம்மள அப்படியே கவர்ந்து இழுத்து நம்மள டிஸ்டர்ப் பண்றக்கூடிய விஷயத்துல இருந்து how can I keep myself away? அப்போ அதுக்கு என்ன வேணும், மனசுல ஒரு கண்ட்ரோல் வேணும்ல, ஒரு டிசிப்ளின் வேணும்ல. You all agree with me? என் கண்ணு முன்னாடி எவ்வளவு இருந்தாலும் I know what has to go inside. Because நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு, யா எஸ் லதா, கரெக்ட். த்ரூ அவுட் த நைட் ஃபுட் ஸ்டால்ஸ், கரெக்ட். நீங்க ஹோட்டல் டீட்டெயில் போனீங்கன்னா 2 PM வரைக்கும் இருக்கு ஓப்பன். அண்ட் தெர் ஆர் சம் பிரியாணி ஸ்டோர்ஸ் which are there in the night only. And recently I heard எங்கேயோ ஒரு கார்ல போயிட்டு இருக்க ஒரு பாட்காஸ்ட்ல that lady is saying crime podcast கேட்டிருக்கோம் உங்களை நைட்டு தூங்க விடாம பண்றதுக்கு அப்படின்னு. நைட்டுன்னா தூங்கணும்பா, தூங்க விடாம பண்றதுக்கு கிரைம் பாட்காஸ்ட். ஸோ நம்ம மனசை வந்து அப்படியே அலைப்பாய வச்சு அப்படியே அலக்கழிச்சு நம்ம எப்படி டிசிப்ளின்டா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது இல்லாம வைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. Amidst all this chaos, how can I be focused? Very important, isn't it? Don't you all feel it is important? Come what may, என்னை சுத்தி எவ்வளவு இருந்தாலும் நான் ஃபோக்கஸ்டா இருப்பேன். ஸோ இந்த மாதிரியான சில டெக்னிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுன்னு தெரியும். I know anger is not good, but I am getting angry. What to do? Yeah, there are some techniques. So these techniques are available in Tantra Yoga.